எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே, என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2258வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலிருந்து ஒரு புதிய கல்வியாண்டு ஆரம்பிக்கப்பட இருப்பதால் படிக்கிற எல்லா மாணவ மாணவிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாய், பாதுகாக்கும்படியாக, அது மாத்திரமல்ல இந்த புதிய கல்வியாண்டினுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக, அவர்களுடைய பெற்றோருக்காக, ஆசிரியர் பெருமக்களுக்காக, ஒவ்வொரு ஸ்கூலுடைய நிர்வாகத்துக்காக நாம் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின 16வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூஃபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த ரோமர் 16ஆம் அதிகாரம் ஒரு வாழ்த்து கடிதமாக இருக்கிறது. எல்லா கடிதத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆனால் இந்த ரோமர் 16வது அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அதை நினைத்து ஒரே வரியில அவர்களை வாழ்த்தி எழுதுகிறார். அப்படி வாழ்த்தும் போதுதான் இந்த ரோமர் 16:13 அவர் சொல்றாரு, கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூஃபையும். இந்த ரூஃபை யார் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் கர்த்தர் தான் தெரிந்து கொண்டார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உலக தோற்றத்துக்கு முன்பதாக நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கணும், கர்த்தருக்குள்ள வளரணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் சிலருக்கு வருத்தம் இருக்கும், என்னை இவங்க தெரிந்து கொள்ளலையே, இவங்க கவனிக்கலையே, அப்படிலாம் வருத்தம் இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படித்தான் இந்த ரூஃபையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படி ரூஃபை பற்றி இன்னொரு வசனமும் உண்டு. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அலெக்சாண்டருடைய சகோதரன் என்று சொல்லி, இவருடைய தகப்பன் யார் என்று கேட்டால் சிரேனே ஊரனாகிய சீமோன். இயேசுநாதர் சிலுவையை சுமந்து கொண்டு வரும்போது இயேசுநாதருடைய சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் படுத்தினார்கள் இந்த சீமோனே என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த ரூஃப் என்ற கிரேக்க பெயருக்கு சிவந்த ரோமம் உள்ளவன் என்று சொல்லி பெயர்படுகிறது. இந்த ரூஃபுக்கு ஆங்கிலத்தில் ரூஃபஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரூஃபுடைய தாயார் அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு தாயை போல கவனித்து அன்பு காட்டி அரவணைத்து அவனை வளர்த்தார்கள் என்று சொல்லி சரித்திர குறிப்பில் வாசிக்கிறோம். அதை நினைவு கூர்ந்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயை வாழ்த்துங்கள் என்று சொல்லி எழுதுகிறார். சில நேரங்களில் பெற்றெடுத்த தாய் கூட பிள்ளைய கவனிக்காமல் போகலாம். நாம் பேப்பரில் வாசிக்கிறோம், பெற்றெடுத்த பிள்ளைய கூட குப்பை தொட்டியில் போட்டு போகிற காலம்தான் இந்த காலம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு தாயாக இருந்து என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொண்டு வருகிறார். ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை ரூஃபுடைய தாயார் தான் கவனித்தார்கள் என்று சொல்லி நாம் சரித்திரத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா எல்லா சூழ்நிலையிலிருந்து உங்களை தாய் போல தேற்றி உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார். உங்களை தெரிந்து கொண்டது தேவனாகிய கர்த்தர். எனவே அந்த சந்தோஷத்தோடு வாழுங்க. அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல கர்த்தர் உங்களை தேற்றுவார். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தாய்க்கும் வாழ்த்துகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் நமக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்கள வாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும்.
வாழ்த்தும் போது தேவன் நம்மை வாழ்த்துவார். மற்றவங்க எதை செய்யணும் சொல்லி நம்ம விரும்புகிறோமோ அதை நம்ம செய்யணும். நம்ம வாழ்த்துனா கர்த்தர் நிச்சயமாய் நம்மை வாழ்த்த பலரை கர்த்தர் எழுப்புவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக வருகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நல்ல தெய்வீக வார்த்தையை கேட்க கிருபை பாராட்டினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பிறந்தநாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த புதிய கல்வி ஆண்டில் எல்லா பிள்ளைகளும் படிப்பதற்கு கர்த்தர் சூழ்நிலை உருவாக்கி கொடுங்க. அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க. இந்த கல்வி ஆண்டில் கர்த்தர் அவர்களை உயர்த்துவீரான் ஜெபிக்கிறேன். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.